இப்போ வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துட்டோம். இப்போ வந்து பல்க் அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்குன்னா, அது உடனே பே பண்ணிடலாமா? இல்ல இஎம்ஐயோட அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு அப்படியே பே பண்ணிடலாமா? இப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு பிளண்ட் ஆன்சர் சொல்லணும்னா, கையில பணம் இருந்துச்சுன்னா பே பண்ணிடுங்க. கடன் இல்லாத வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த காலத்துல சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. ஸோ கடன் இல்லாம இருக்கிறது டென்ஷன் ஃப்ரீ லைஃப், நோ டவுட் அபவுட் இட். அதுல டவுட்டே கிடையாது. இருந்துச்சுன்னா கடனை அடைச்சிருங்க. பட் இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட்டான பர்சன், நான் ஸ்மார்ட்டா அதை யூஸ் பண்ணிக்க போறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க கடன் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் அந்த மொத்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஸ்டாண்டர்டான முதலீட்டுல போடுங்க. நான் எங்கேயாச்சும் யாராச்சும் கேட்டாங்க, நான் ட்ரேடிங் பண்றேன், 40% தர்றோம்னாங்க, 30% தர்றோம்னாங்க, ஃபாரெக்ஸில் போடுறேன், இதை போடுறேன், அதை அப்படி போய் ஏமாறாதீங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டுகள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது, அதில் போட்டுட்டு அதில் வந்து லாங் டேர்ம்க்கு நான் 5 வருஷம் 7 வருஷம் விட்டுறேன். ஏன்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு 12% கிடைக்கும்னு எடுத்துக்கணும்னா கூட 6 வருஷத்தில் டபுள் ஆயிடும். ஒரு 10 லட்சம் போட்டிங்கன்னா 6 வருஷத்துல 20 லட்சம் ஆகும். 50 லட்சம் போட்டிங்கன்னா 1 கோடி ஆகிடும். வேற இங்கே நான் மாதம் லோனை வந்து ஒரு 8% இப்போ இன்னும் வேற ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ ஹவுசிங் லோன் ரேட் எல்லாம் குறையும். ஸோ அப்படிங்கிற இங்கே கொஞ்சம் ஈஸியாக என்னால் பே பண்ண முடியும், நான் பே பண்ணிடுறேன்னாங்கன்னா அது வந்து தாராளமாக அவங்க பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு பாமரன், ஃபைனான்ஸுக்கு வந்து நான் பாமரன், எனக்கு எதுவும் இதை பற்றி தெரியாது அப்படின்னா கடன் இல்லாமல் இருங்கள்.